vlogs யூடியூப் சேனல். இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு சண்டே இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. என்னம்மா எதுவும் எடுக்கலையான்னு கேட்டதுக்கு இல்லைடா, அப்பா வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரி, மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு லஞ்சுக்கு ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். பார்த்தீங்களா, அம்மா சின்ன வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா சிக்கனை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இந்த சுவையான சிக்கன் குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டேனாலே 4 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்ப்போம். டெய்லி அம்மா தானே வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கி நம்மளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலையை முடிப்போம். எங்கள் அம்மா சின்ன வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நானும் என் பாப்பாவும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்தோம். எங்கள் அம்மா சின்ன வெங்காயம் போதாது, கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுடலான்னு சொன்னாங்க. சரிங்கம்மா வெட்டுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்களும் பொடுசாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நல்ல பழமாக 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டாங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளி போதும். தக்காளியை வெட்டுறதுக்கு முன்னாடி தக்காளியை கழுவுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் தக்காளியை கழுவி கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் அம்மா வெட்ட ஆரம்பிச்சாங்க. மதியம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அம்மா வேகமாக அந்த 4 தக்காளியும் கட் பண்ணிட்டாங்க. அடுத்து நீங்கள் எத்தனை கேஜி சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நிறையா இஞ்சி நிறையா பூண்டு போட்டாலும் நல்லா இருக்காது, அதனால கரெக்டான அளவுக்கு போட்டுக்கோங்க. மதியன்றதுனால நாங்கள் குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்தோம், அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெள்ளைப்பொடியும் இஞ்சியையும் ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. குக்கர்லேயே ஈஸியாக நம்ம இந்த சுவையான சிக்கன் குழம்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்பு அன்னாசிப்பு போட்டு அதோட நீங்கள் சோம்பையும் போட்டு பொரிய விடணும். இப்போ பொரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பை போடணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த சத்தம் நின்ற உடனே நீங்கள் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் போடுறீங்க. இதை நீங்கள் நல்லா வதக்கி விடுறீங்க. இந்த கலர் கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்குறீங்க. வதக்குறேன்னு சொல்லி ரொம்ப வதக்கி கருக விட்டுறாதீங்க. எங்கள் மாமா பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா, இவங்க வதக்குன கேப்பில் வெளியில் போய் பார்க்குறேன், அவன் மேடாங்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தேன். அம்மா அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கூடவே நறுக்கி வச்சுருந்த அந்த 4 தக்காளியை ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த கேப்பில் தேங்காவை அரைக்கிறதுக்காக என் பாப்பா தேங்காவை வெட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா. இவ வேலை செய்கிறத பார்த்து மேடாங்கில் சாப்பிட்டுட்டு இருந்த எங்கள் மாமா பொண்ணு இவளுக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கேப்பில் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாமா? தக்காளி பார்த்தீங்களா, நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு இந்த தக்காளி வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கடமைக்குன்னு வதக்காமல் நல்லா வதக்குங்க. இப்போ இதோட நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை அந்த தக்காளியோட நல்லா கிளறி விடணும். அந்த கேப்பில் பாப்பா இந்த தேங்காவை அரைக்க ஆரம்பிச்சிட்டா. முதல்ல நார்மலாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டுங்க. இப்போ இந்த கறியும் அந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஜெல்லாகி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் மசாலாவை போட போகிறீங்க. இது எங்கள் அம்மா வீட்டிலையே அரைச்ச மிளகா பொடி. வீட்டு கைப்பக்குவத்தில் இந்த பொடியை எப்படி அரைக்கணும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுருங்க. வாங்க, அதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டோட நிலைமையை. நிறைய டெக்கரேட்டிவாக ஏதாவது எங்கள் அம்மா பண்ணணும்னு நினச்சி நிறையா தான் வாங்கி ஒட்டி விடுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச லிட்டில் கிருஷ்ணனுடைய படத்தையும் இவங்க ஓட்டி விட்ருக்காங்க. குட்டி குட்டி பூச்செடிகள். நாங்கள் கூட டெடிபியர் மேலே அவ்வளோ ஆசைப்பட மாட்டோம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு டெடிபியர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ டெடிபியர் வாங்கி வச்சுருக்காங்கன்னு. குக்கரை அம்மா மூடி வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குக்கர் விசில் வந்துடும். ஆனால் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால் என் பாப்பா பிங்கோலிஸ் வாங்கிட்டு வந்திருந்தா, டெய்ரி மில்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தா. சரி, சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம சாப்பிட்லான்னு நான் ரெடி ஆகிட்டேன். குக்கர் விசில் வரப்போகிற சத்தம் கேட்டுச்சு. வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். அம்மா சிக்கன் நல்லா வேகணும், 3 விசில் விட்ட உடனே அமர்த்திருன்னு சொன்னாங்க. நான் மறக்காமல் வேகமாக போய் குக்கர் பக்கத்துலேயே நின்றுட்டேங்க. அப்பாடா, எப்படியோ குக்கரில் விசில் வந்துருச்சு. வெளியில் போய் பார்த்தா பாப்பா பெண்ணுக்கு இங்கு ஊற்றிக்கிட்டு இருந்தா. இங்கு ஊத்துறேன்ற பேரில் எங்கள் வீட்டையே ஒரு அலங்கோலப்படுத்திட்டாங்க. அவள் கையெல்லாம் பார்க்கணும், இங்காக ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, குழம்பு கொதி கொதின்னு கொதிக்குதான். எங்கள் அம்மா கறிலாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்கன்னு சாப்பிட போனேன், ஆனால் எங்கள் அம்மா திரும்பவும் அடுப்பு மேலே தூக்கி வச்சுட்டாங்க. என்னம்மான்னு கேட்டால் அரைச்ச தேங்காவை ஊற்றி கொதிக்க விடணுடின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அரைச்ச தேங்காவை ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க.
வெளியில் வந்து பார்த்தா பாப்பா எழுதிக்கிட்டு இருந்தா. என்ன பாப்பா ரொம்ப வேகமாக எழுதிக்கிட்டு இருக்க, என்ன எழுதுற? இங்கிலீஷ்க்கா. அவள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஏதோ தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. என்னம்மான்னு கேட்டேன். அம்மா நான் மிளகு நுணுக்க போகிறேன்டின்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் குழம்ப பாருங்கள், இந்த வேலைலாம் சூப்பராக செய்வேன்னு சொல்லிட்டு நான் வாங்கி தட்டு தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மிளகுத்தூளை நான் எந்த அளவுக்கு நுணுக்கியிருக்கேன்னு. இதை எங்கள் அம்மா கோழி குழம்பு மேலே தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. தூவி ஒரு கிண்டு கிண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே நல்லா கழுவுன மல்லித்தலையையும் சேர்த்தாங்க. இந்த குழம்ப பார்க்க பார்க்க எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன். எங்கம்மா அதுக்கு என்ன எந்த டேஸ்ட் பண்ணுன்னு ஊற்றிட்டாங்க. நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உரப்பு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தால் எங்கள் மாமா பொண்ணோட ஆல்பம் இருந்துச்சு. இந்த காது குத்து ஆல்பத்தை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷனில் மோட்டு பத்லு டான்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா வழக்கம் போல் சாப்பாடு செஞ்சுட்டேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனால் எங்கள் அம்மா சுட சுட பொலு பொலுன்னு சாதம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த சாதத்து கூடவே நம்ம ரெடி பண்ண இந்த கோழி குழம்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டெம்ட் ஆக்குதுன்னு. எங்கள் அம்மா எங்கள் 3 பேருக்கும் சாப்பாடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் போட்டு சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும், நீங்கள் முதல் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடை போட்டு அந்த குழம்ப ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க இந்த சாப்பாடோட இந்த குழம்பு வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாமா? கரண்ட் வேற போயிருச்சா, கொஞ்சம் சாப்பாடு சூடாக இருந்துச்சு, அதனால் என்னால் கையை வைக்கக்கூட முடியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். எனக்கு குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் குழம்பு நிறையாவே எடுத்துக்கிட்டேன். இந்த சாப்பாடோட கொஞ்சமாக அந்த கறி பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துக்குவேன். அதை நான் இந்த சாப்பாடுக்குள்ளே வச்சு அப்புறம் தான் இதை நான் சாப்பிடுவேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.